லைவ் போட்டேன், ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. எல்லாத்துக்கும் ஸ்கிரீன் விசிபிளா தெரியுதுல? விசிபிளா இருக்கு. ஓகே. அன்னைக்கு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல தேர்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்ல முடியுமா கொஞ்சம் ஆன்சர்? நமக்கு டினாமினேட்டர்ல வேல்யூ வருது அப்படின்னு சொன்னீங்க. அதுதான் மேம் அங்க மிஸ்டேக் ஆக்சுவலா. இது இல்ல மேம், இப்ப டினாமினேட்டர் ஆக்சுவலா இது நம்ம போடும்போது ஒரு ப்ராப்ளம் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம பார்த்துட்டு எடுத்துட்டு போவோம். ஓகே, கொடுத்திருக்க கொஸ்டின் என்ன அப்படின்னா, அதாவது ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம்னா m³ - 8 = 0 அப்படின்றதுதான் அந்த கொஸ்டின். இப்ப இதை சால்வ் பண்ணனா a³ - b³, so a - b into a² plus ab plus b² னு போடணும். a² plus ab னா 2m plus b² னா 4 ன்னு வரும். இப்போ இந்த வேல்யூவை சால்வ் பண்ணா இது கரெக்டா போட்டோம், m ஓட வேல்யூ 2ன்னு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா m² plus 2m plus 4 சால்வ் பண்ணணும். அதை சால்வ் பண்ணேன்னா m is equal to, அதாவது கொஸ்டின் என்னன்னா m² plus 2m plus 4 equal to 0. இதை தான் சால்வ் பண்ணணும். ஸோ m is equal to -b plus or minus root of b²க்கு பதிலா 4 minus 4 4ac a into c. 1 second மேம். எஸ், இப்போ நம்ம இதை சால்வ் பண்ற போறோம். ஸோ -b plus or minus root of கரெக்டா b² minus இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது பாருங்களேன் என்ன வருதுன்னு. கரெக்டா போட்டிருக்கேன் மேம்? by 2a. இப்ப இது சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா, அந்த 2 கேன்சல் ஆகிற மாதிரி வருது மேம். இங்க ஒரு நிமிஷம் பாருங்க. a - b into a² plus ab plus b². ஸோ இதை நம்ம பார்த்தோம்னா என்ன வரும்னா, தட் இஸ் இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா m³ - 2³ equal to 0ன்னு போடுவோம். ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா a - b into a² னா m² plus a into b, that is 2 into b, yes, m plus b² ன்னு இருக்கும். b² னா 2² 4 இருக்கு. ஸோ m² plus 2m plus 4 இது எப்படி சால்வ் பண்ணோம்னா -b plus or minus root of b² minus 4ac by 2a போடுவோம். ஸோ இங்க a யோட வேல்யூ 1, அங்க 4. இப்போ இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? 16 minus 4 minus 16 வருது. கரெக்டா? இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 4 minus 16 னா -12. இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 2 plus or minus root 3i by 2. எஸ், இங்க ஒரு மைனஸ் வரும். இப்போ இதுல இருக்க தட் இஸ் -12 எப்படி எழுதலாம்னா 4 into 3. அப்போ 4 காமனா வெளில எடுத்துட்டோம். 4 ரூட்ல இருந்து வெளில எடுத்தா 2, -3 வந்து √3i எழுதுவோம். கரெக்டா? ரூட்ல இருக்கிறத. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா -2 plus or minus √3i அப்படின்னு வரும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இதுதான் ஃபைனல் ஆன்சர். அப்படி கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து அந்த -1 plus or minus. எஸ் மேம், -1 கரெக்ட். -1 plus or minus √3i. இதுபடி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆப்ஷன் கரெக்ட் மேம். அன்னைக்கு நம்ம மாத்தி போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். அதாவது m² plus 2m plus 4 போடாம m² plus m plus 1ன்னு போட்டிருந்தோம். அது ஒரு கரெக்ஷன் மேம், அதனால ஓகே. இப்ப அன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா சிங்குலர் பாயிண்ட்னா என்ன, ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்னா என்னன்னு பார்த்திருந்தோம். கரெக்டா? சிங்குலர் பாயிண்ட்னா என்ன, ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்னா என்ன?
சிங்குலர் பாயிண்ட், irregular சிங்குலர் பாயிண்ட். எஸ் மேம். சிங்குலர் பாயிண்ட் டினாமினேட்டர் வந்து 0 எந்த பாயிண்ட்ல வருதோ அது சிங்குலர் அப்படிங்க. எஸ், அனலிட்டிக்கா இல்லாத பாயிண்ட். எஸ் கரெக்ட் மேம். ரெகுலர் இர்ரெகுலர் அதுல 2 டைப் இருக்கு. ரெகுலர் இர்ரெகுலர் பார்த்தோம். எஸ் மேம். ரெகுலர்னா என்ன அப்படின்னா லிமிட் x டென்ஸ் டு x நாட் போட்டுட்டு x மைனஸ் x அது நாட் ஃபைனட்டா இன்டு p இருந்துச்சுன்னா ஆஃப் x ரெகுலர். அது எக்ஸிஸ்ட் ஆகணும். ம் எஸ் மேம். அண்ட் இன்னொரு கண்டிஷன் இருக்கு, x மைனஸ் x நாட் த ஹோல் ஸ்கொயர் இன்டு q ஆஃப் x ன்னு போடுவோம். அதுவும் ஃபைனட்டா இருந்தது அப்படின்னா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம்னா ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட், இன்னொன்னு irregular சிங்குலர் பாயிண்ட்னு சொல்லுவோம். இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இப்ப நான் காட்டுறேன்ல, இந்த கொஸ்டினுக்கு ஒண்ணுமே கேட்கல அவங்க. என்ன சிங்குலர் பாயிண்டா இல்லையா அப்படின்ற ஒண்ணு தான் கேட்டிருக்காங்க, ரெகுலரான்னு கூட கேட்கல. அதனால ஈஸியா நம்ம ட்ரை பண்ணலாம். அப்படியே பார்த்து சொல்றோம். நீவா அப்ப எக்ஸ் மைனஸ் ஒன்னால ஹோலா டிவைட் பண்ணணுமா? டிவைட் பண்ணோம்னா நமக்கு கரெக்ட் வந்து தான் 0 ஒரு பாயிண்ட் வரும், 1 ஒரு பாயிண்ட் வரும். மேம். அப்ப 2 பாயிண்ட் சிங்குலர் அப்ப எந்த ஆன்சர்? சி வரும். ஆப்ஷன் சி. அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இங்க ஒரு கொஸ்டின் பார்ப்போம். 4 times x cube into y double dash plus 6 times x square into y dash plus y equal to 0. இப்ப நாங்க வந்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா ரெகுலர் சிங்குலர் பாயிண்டா, irregular சிங்குலர் பாயிண்டா, நோ சிங்குலர் பாயிண்டான்னு கேக்குறாங்க. இதுவும் அதே ப்ரொசீஜர் தான். மேல அப்படியே y டபுள் டேஷ மட்டும் வச்சுட்டு டினாமினேட்டரை நம்ம கீழே கொண்டு வரோம். இப்படி கொண்டு வந்தோம்னா என்ன வரும், எக்ஸோட வேல்யூ 0ன்ற இடத்துல மட்டும் ஒரே ஒரு சிங்குலர் பாயிண்ட்ல இருக்கு. கரெக்டா? இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம், நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், இந்த ஃபைண்ட் அவுட் பண்ணோம். x minus x naught into p of x and x limit x tends to x naught x minus x naught the whole square into q of x எக்ஸிஸ்ட் ஆகணும். இப்ப நம்ம 0ன்ற பாயிண்ட செக் பண்றோம். சோ x நாட்டுக்கு பதிலா 0 ஆகுது. p of x அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த வேல்யூ, அதாவது y டேஷோட கோஎஃபிஷியன்ட் தான் p of x. q of x அப்படின்றது y ஓட கோஎஃபிஷியன்ட் q of x. இப்ப நம்ம கிட்ட p of x னா என்னது 3/2x. அப்ப இது ரெண்டு எக்ஸையும் சால்வ் பண்ணா 3/2 வந்துருது. ஆனா இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா அண்டர்ன்னு இருக்கா, அப்ப என்ன பண்ணணும், இந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். x மைனஸ் எக்ஸ் நாட் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு q of x. q of x அப்படின்றது ஆக்சுவலா இந்த இடத்துல y போட்டிருக்கேன், இந்த இடத்துல y போட தேவையில்லை. இங்க நான் மிஸ்டேக்கா இருக்கு, இந்த இடத்துல y போடாதீங்க. ஏன்னா நம்ம கோஎஃபிஷியன்ட் எழுதும் போதே ஒய்யோட வேல்யூவை தான் எடுத்து எழுதுறோம். சோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y போட்டேன்னா 1/4x3. இப்ப இது நம்ம இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா மேல எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, கீழே எக்ஸ் கியூப் இருக்கு. சோ டினாமினேட்டர் கண்டிப்பா என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் வரும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 போடும்போது இன்ஃபினிட்டி வருது. அப்ப ஒரு பாயிண்ட்ல ஃபைனைட் வருது, இன்னொரு பாயிண்ட்ல இன்ஃபைனைட் வருது. அதனால இந்த பாயிண்ட் வந்து நம்ம ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்னு சொல்ல முடியாது. ரெண்டு கண்டிஷன்லயுமே ஃபைனைட் இருந்தா மட்டும்தான் அது வந்து ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட். இது வந்து irregular சிங்குலர் பாயிண்ட்னு சொல்றாங்க. இப்போ இப்ப இந்த இதுக்கு என்ன போன ஆன்சர்? சம்ல z is equal to infinity-ன்னு கொடுத்திருந்தாங்களா, அது எதை சொல்றாங்க? क्वेश्चन பாருங்க, the point at infinity அப்படின்னு தானே क्वेश्चन கேட்டிருக்காங்க. மேம் அப்ப வந்து எக்ஸிட், ஆனா இங்க இன்ஃபினிட்டின்ற பாயிண்ட்ல வந்து நமக்கு சிங்குலாரிட்டியே வரலையே மேம். பாயிண்ட் அட் 0 தான் மேம் கரெக்டா வரணும். இப்ப வந்து நம்ம இந்த இடத்துல இந்த கீழே வந்து ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு இன்ஃபினிட்டின்னு போட்டா உங்களுக்கு 0 தானே வரும். அது சிங்குலர் பாயிண்ட்ன்றத நம்ம சொல்ல முடியாதுல்ல மேம். கேட்டுறது அப்புறம் பாயிண்ட் இன்ஃபினிட்டின்னு கேட்டிருக்காங்களே, அதுதான் கேட்டேன். சரி ஓகே. அதான் மேம் இப்ப அவங்க இன்ஃபினிட்டின்னு தான் மேம் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஆரிஜினை செக் பண்ணாலே போதும் மேம். இப்ப பாயிண்ட் அட் இன்ஃபினிட்டி வந்து ஆரிஜினுக்கு நம்ம மாத்திட்டோம்னா அப்படியும் சால்வ் பண்ணலாம் மேம். சரி சரி, நான் இல்லைன்னா அதை ஒரு நிமிஷம் இல்லைன்னா பார்த்து கூட நான் போடுறேன் மேம். இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இந்த complete primitive of differential equation, ஒரு differential equation 5th order degree கொடுத்தாச்சு. இதுல எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வரும் அப்படின்னு அவங்க கேட்கல, எது வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா நாட்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. அப்ப என்ன ஆப்ஷன் வரும்? 5th டிகிரிக்கு மொத்தம் எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வரும்? y வரைக்கும் வர சான்ஸ் இருக்கு மேம், 6 வராது மேம்.
ஓகே மேம், 5 வரையும் வர சான்ஸ் இருக்கு. ஆனா இங்க கொஸ்டின்ல கண்டிப்பா 5 எக்ஸாக்டா வரும். ஆனா இங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, நாட் அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னா எந்த ஆப்ஷன் வரலாம்? இது வந்து எம்எஸ்கியூ டைப் தான், எம்சிக்யூ இல்ல. சிக்ஸா மேம்? 6 சிக்ஸ் மேம், அதான் மேம். இப்ப எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா நம்ம ஜெனரலா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் விட்டுருவோம், ஒரு அல்ஜிபிரிக் ஈக்குவேஷன் எடுத்துப்போம். எக்ஸ் ஸ்கொயர்னா அதுக்கு எத்தனை சொல்யூஷன் வரலாம்? 2 சொல்யூஷன்ஸ் வரும். எக்ஸாக்ட்டா அந்த 2 சொல்யூஷன். டிகிரிக்கு அப்ப ஈக்குவலா டிஃபரன்ஷியல் இருக்கும் நம்பர் ஆஃப். ஈக்குவேஷன்னா எத்தனை ஆர்டர், எத்தனை டெரிவேட்டிவ் இருக்கோ எக்ஸாக்டா வரும் மேம், டிகிரிக்கு ஈக்குவலா இருக்கும். எஸ் மேம். இப்போ இதுல 5ன்றது வரும். ஆனா இவங்க கொஸ்டின் கேட்டிருக்கிறது நாட்னு கேக்குறாங்க. அதனால பிசிடி அப்படின்ற 3 ஆப்ஷனுமே இதுல வரும். புரியுதா மேம்? டிகிரி 1. எஸ் மேம், டிகிரி 1 கரெக்ட் தான் மேம், டிகிரி 1. இப்போ நான் ஒரு கொஸ்டின் காட்டுறேன், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணுங்க. எஸ், இவ்வளவு பெரிய பேரால கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே ஒரே ஒரு தான். என்னன்னா வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்னு அன்னைக்கு ஒன்று போட்டோம். எப்படின்னா எல்லா சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ்ன்னு ஒவ்வொன்றுக்கா ஃபார்முலா போடுறதுக்கு பதிலா ஒரேடியா இன்டெகிரேட் பண்ணி ஒரு ஃபார்முலா சொன்னோம். ஒய் இஸ் ஈக்குவல் டு u1 y1 பிளஸ் u2 y2ன்னு. அங்க யூக்கு பதிலாக இங்க என்ன போட்டிருக்காங்க, v1. அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே ட்ரூவு. இதை வச்சு நம்ம ஏதாவது 4 ஆப்ஷன்ல சொல்ல முடியுமா அப்படின்னு. இதுல ஒரு ஆப்ஷன் நீங்க ஈஸியா சொல்லலாம். வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டருக்கு வந்து ஃபார்முலா உங்களுக்கே தெரியும், என்னதுன்னா u1 v1 u1 y1 plus u2 y2. u1ன்றது இன்டெகிரேட் ஆஃப் minus y2 of x into r of x by Wronskian. அதே மாதிரி u2 அப்படின்றது இன்டெகிரேட் ஆஃப் y1 of x into r of x by Wronskian. இதை வச்சு என்ன சொல்லலாம்? சொல்லியாச்சு, y1 and y2 வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு எந்த ஆப்ஷனை நம்ம கரெக்ட்னு சொல்லலாம்? நவர் 0 வரும். கரெக்ட் மேம். அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். என்னன்னா ரான்ஸ்கியன் வந்து நவர் 0 அப்படின்றத எதை வச்சு சொல்லிடலாம், y1 and y2ன்றது 2 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் கொடுத்துட்டனால. ஓகே. அதே மாதிரி ஆப்ஷன் டி எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? இப்பதான் நம்ம பார்த்தோமே சார், சிங்குலருக்கு இந்த ஃபார்ம்ல தான் பார்த்தோம். எஸ் மேம். அதாவது நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆப்ஷன் டி ஒண்ணுமே இல்ல, ஒரு நான் ஹோமோஜினியஸ் இருந்தது அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல அது நம்ம காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் பிளஸ் பர்டிகுலர் இன்டெகிரல்னு எழுதுவோம். அந்த பர்டிகுலர் இன்டெகிரல் தான் ஒய்பி பிளஸ் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன்னா c1 y1 பிளஸ் c2 y2ன்னு எழுதுவோம். அதுக்கு பதிலா இங்க ஏ அண்ட் பின்ற ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட், ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். ஏன்னா பர்டிகுலர் இன்டெகிரல் இதுல வந்து ஒய்பி, அதாவது கண்டுபிடிச்சு போடுறோம். ஹோமோஜினியஸா இருந்தா 0 வந்திருக்கும். இப்போ ஹோமோஜினியஸா இல்ல, நான் ஹோமோஜினியஸ், அதனால ஒய்பின்னு வந்துருச்சு. இப்போ பி அண்ட் சில எதுவா இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? v1 v2 அண்ட் v. செகண்ட் கொஸ்டின்ல v1 v2 அண்டுன்னு போட்டிருக்காங்க. தேர்டு கொஸ்டின்ல மே ஆர் மே நாட் பி. சரி, இது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். டிஃபரன்ஷியபிள் தான் வரும். ரான்ஸ்கியன் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது மறுபடியும் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதனால ஆனா அங்க கொடுத்திருக்கிறது ட்வைஸ் டிஃபரன்ஷியபிள்னு கொடுத்திருக்காங்க. அந்த இடத்துல அண்டு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தனால இது வந்து நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் நம்ம. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா, ஒரு நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் நான் எடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த கொஸ்டினுக்கு y டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிறேன். செகண்ட் டெரிவேட்டிவ் இருக்கு, இதுல ஆர் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இருக்கு. ஆர் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. இப்ப நான் என்ன பண்றேன், இதுக்கு நான் ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுறேன். ஆக்சிலரி ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன பண்றதுன்னா, m ஸ்கொயர் ஈக்குவல் டு நம்ம 0ன்னு எழுதுவோம். வழக்கம் போல
m ஈக்குவல் டு 0,0ன்னு வந்துடுது. இப்போ ரியல் ரூட் பட் சேமா இருக்கு அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம்? காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் y இஸ் ஈக்குவல் டு c1 e பவர் 0x பிளஸ் c2 x டைம்ஸ் e பவர் 0x. ஏன்னா இங்க 0ன்றது வேல்யூனால. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா y இஸ் ஈக்குவல் டு c1 e பவர் 0 1 பிளஸ் c2 xன்னு கிடைச்சிருது. இப்போ இதுல இருந்து நம்ம ரெண்டு சொல்யூஷன் எடுக்கிறோம், ஒன்னு y1 ஒன்னு y2. y1னா என்னது? c1 y1 பிளஸ் c2 y2. அப்ப c1ன்றது கான்ஸ்டன்ட், அப்ப அது பக்கத்துல இருக்கிறது தான் y1ஓட வேல்யூ, அதோட வேல்யூ 1. அப்புறம் c2 ஓகே, y2ன்றது நமக்கு தேவை, அதோட வேல்யூ x. இப்போ y1 y2 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ரான்ஸ்கியன் கண்டுபிடிக்கிறோம். ரான்ஸ்கியன் என்ன? டிட்டர்மினன்ட் ஆஃப் y1 y2 அடுத்தது y1 dash y2 dash. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0, தட் இஸ் 1ன்றது வந்துடுது. இப்போ நம்ம வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர் ஃபார்முலால போடணும். கொஸ்டின்ல வெறும் r ஆஃப் x மட்டும் கொடுத்துருக்கோம். ஆனா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்ப நான் அந்த கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்த அந்த ஆப்ஷனை நான் ஃபால்ஸ் அப்படின்னு நான் சொல்லணும். v1 அண்ட் v2 அப்படின்றது கண்டினியூஸா இருக்கு அப்படின்றது சொல்லணும். அப்படின்றதுக்கு நான் ஒரு கவுண்டர் எக்ஸாம் கொடுக்குறேன், இல்ல அது கண்டினியூஸா கிடையாது அப்படின்னு. அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு மாடல் r ஆஃப் x அப்படின்றத மாடுலஸ் ஆஃப் x அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ மாடுலஸ் ஃபங்க்ஷன் உங்களுக்கே தெரியும், அது கண்டினியூஸ் ஆனா டிஃபரன்ஷியபிள் கிடையாது. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நமக்கு v1 அப்படின்றது என்ன? மைனஸ் இன்டகிரேட் ஆஃப் y2 ஆஃப் x இன்ட்டு r ஆஃப் x பை ரான்ஸ்கியன் இன்ட்டு dx. v2னா என்ன? y1 r ஆஃப் x பை ரான்ஸ்கியன் இன்ட்டு dx. இப்போ y1ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பாக்குறேன். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருப்போம்ல, இதுல y1ஓட வேல்யூ 1, y2ஓட வேல்யூ x. இந்த இடத்துல y1க்கு பதிலாக என்னது? 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்றேன். r ஆஃப் xோட வேல்யூ நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம் மாடுலஸ் ஆஃப் x அப்படின்றதுக்காக. இப்போ மாடுலஸ் ஆஃப் x ரான்ஸ்கியனோட வேல்யூ 1. இப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸை வந்து இன்டெகிரேட் பண்ணும். அதாவது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதுவோம்? எக்ஸ் if x greater than 0 அண்ட் மைனஸ் எக்ஸ் if x less than 0. இப்போ அதை இன்டெகிரேட் பண்ணா எக்ஸை இன்டெகிரேட் பண்ணா x²/2, மைனஸ் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணா மைனஸ் x²/2. அதே மாதிரி இந்த சைடு v1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மைனஸ் ஆஃப் y2ஓட வேல்யூ x, r ஆஃப் x மாடுலஸ் ஆஃப் x இன்ட்டு dx பை ரான்ஸ்கியன்னு போடுவோம். ரான்ஸ்கியனோட வேல்யூ 1. இப்போ இதை ஃபர்தரா சால்வ் பண்ணலாம் இதே மாதிரி v2 போட்ட மாதிரியே. ஆனா v2 வச்சே நம்ம சொல்லிடலாம், இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னது? டிஃபரன்ஷியபிள் கிடையாது, ஏன்னா மாடுலஸ் ஃபங்க்ஷன். ஸோ v2 வந்து இப்போ நமக்கு வந்து எப்படி இருக்கு? டிஃபரன்ஷியபிளா இல்லை. இப்போ அது இந்த வச்சு நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, v1 v2 வந்து டிஃபரன்ஷியபிள் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது இங்க ஒன்ஸே நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல, அதனால டுவைஸும் வராது அப்படின்ற கன்க்ளூஷன்ல இவங்க இந்த எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். ஆனா கொஸ்டின்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, v1ம் v2ம் டுவைஸ் டிஃபரன்ஷியபிளா இருக்கும் அண்ட் அப்படின்னு போட்டு என்ன கொடுத்துருப்பாங்க? அதோட லீனியர் காம்பினேஷன் v1 y1 பிளஸ் v2 y2வும் டுவைஸ் டிஃபரன்ஷியபிளா இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, v1 v2 கொடுத்துருக்கத வச்சு நான் என்ன சொல்லிட்டேன்னா, v1 v2 டுவைஸ் டிஃபரன்ஷியபிளே கிடையாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதனால பி ஆப்ஷன் வராது. சி ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க? மே நாட் பி அப்படின்னா இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, v1 இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வச்ச ப்ராப்ளத்தை வச்சு போடும்போது v1 v2லாம் நமக்கு எப்படி வந்திருக்கு? வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர் யூஸ் பண்ணி போடும்போது டுவைஸ் டிஃபரன்ஷியபிளா வந்திருக்கு. நான் டுவைஸ் டிஃபரன்ஷியபிளா வராதது அப்படின்னு சொல்றதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். இப்போ அதனால இது பிரச்சனை இல்லை. ஆனா அடுத்தது அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? பட் v1 y1 பிளஸ் v2 y2 வந்து டுவைஸ் டிஃபரன்ஷியபிளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கண்டிஷன் ட்ரூ. ஏன் அப்படின்னா, நமக்கு தெரியும் y1ம் y2வும் சொல்யூஷனா இருந்தா அதோட லீனியர் காம்பினேஷனுமே அதோட சொல்யூஷன் தான் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்த்தாச்சு, v1 v2 வந்து டிஃபரன்ஷியபிளா இருக்கலாம் இல்லாம இருக்கலாம், அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அதோட லீனியர் காம்பினேஷன் வந்து கண்டிப்பா டுவைஸ் டிஃபரன்ஷியபிளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதுவுமே ஒரு சொல்யூஷன், v1 y1 பிளஸ் v2 y2, அதாவது லீனியர் காம்பினேஷனும் ஒரு சொல்யூஷனா இருக்கிறதுனால, ஒரு சொல்யூஷன்னா என்ன? அந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். நம்ம கிட்ட இருக்கிறது செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன். என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க? y டபுள் டேஷ் பிளஸ் p ஆஃப் x இன்ட்டு y, y டேஷ் பிளஸ் q ஆஃப் x இன்ட்டு yன்னு செகண்ட் ஆர்டர்ல இருக்கு. அப்ப v1 y1ன்றது அந்த லீனியர் காம்பினேஷன் அந்த செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்ப அந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்றதுனால கண்டிப்பா அந்த டபுள் டேஷ் கொஸ்டின்ல இருக்கு. அப்ப இதுவும் என்னது? டுவைஸ் டிஃபரன்ஷியபிள் நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். இங்க ஏன் செகண்ட் ஆப்ஷன் வராதுன்னு சொல்றேன்னா, அண்ட் அப்படின்னு கொடுத்துருக்க அந்த ஒரு டேர்ம்னால செகண்ட் ஆப்ஷன் வராது.
இது கிளியரா இருக்கா? இப்ப இந்த லீனியர் காம்பினேஷன் வந்து அந்த இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்றீங்களா, அதனால செகண்ட். அப்ப V1ம் ஆமா V2ம் தான் ஆமா நமக்கு சொல்யூஷனு. அப்ப அதுவும் தானே செகண்ட் ஆர்டர் இது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். V1 V2ன்றது சொல்யூஷன் இல்ல மேம், Y1 Y2 தான் சொல்யூஷன். V1 V2ன்றது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். அதை வச்சு நம்ம பர்டிகுலர் இன்டெகிரல் Y1 கண்டுபிடிக்கணும் பாருங்க. Y2 ஆட் ஆயிருக்கிறதுனால அது சொல்யூஷனா மாறுதா? ஓகே ஓகே. அதனால அது சொல்யூஷனா மாறுது, அதனால அது மாறுது, இல்லைன்னா அது வராது. ஓகே ஓகே. அதுவுமே இப்ப இந்த லீனியர் V1 Y1 பிளஸ் V2 Y2ன்னு ஒரு லீனியர் காம்பினேஷன் வந்து சொல்யூஷன், அதாவது Y1 Y2 தெரியும், அதனால அந்த லீனியர் காம்பினேஷன் V1 Y1 பிளஸ் V2 Y2வும் ஒரு சொல்யூஷன், லீனியர் காம்பினேஷன் ஒரு சொல்யூஷன். சொல்யூஷன்னா அந்த செகண்ட் ஆர்டர் டிகிரி ஈக்குவேஷனை கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்ப சாட்டிஸ்ஃபை பண்ணா Y சாட்டிஸ்ஃபை பண்ணுது, Y டபுள் டேஷ் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா ட்வைஸ் டிஃபரன்ஸ். இதுல வந்து இங்க அண்டன் கொடுத்துருக்க ஒரு வார்த்தைனால அந்த இடத்துல வராது. இல்ல வந்து எய்தர் ஆறு இல்ல ஆறு இல்ல கம்மா ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அது கூட வரலாம். செகண்ட் பி ஆப்ஷன். இப்போ இதனால இது இந்த கொஸ்டின் கிளியரா இருக்குல்ல எல்லாத்துக்கும்? கிளியரா இருக்கு. இப்போ நமக்கு அவங்களே கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. 0ன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு, 1ன்ற பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட்ல எந்த பாயிண்ட் சிங்குலர் பாயிண்ட் இருக்கு நமக்கு தெரியுது. ஆனா என்ன சிங்குலரா இருக்கு, ரெகுலரா இருக்கா இர்ரெகுலரா இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இது NBHM கொஸ்டின் 2013ல கேட்ட கொஸ்டின். இப்ப நான் என்ன பண்றேன்னா ஆஸ் யூஷுவல் Y டபுள் டேஷோட கோஎஃபிஷியன்ட் எப்போதும் 1 தான் வரணும். ஸோ ரிமைனிங் டேர்ம்லாம் கீழே கொண்டு வந்து வச்சிடறேன். இப்போ வச்சாச்சு. இப்ப Y டேஷோட கோஎஃபிஷியன்ட்டை Pனும் Yயோட கோஎஃபிஷியன்ட்டை Qன்னு எடுத்துக்கிறேன். இப்ப நமக்கே தெரியுது x-1 x³ by x-1 டினாமினேட்டர்ல கொண்டு வந்தனால இங்க ஒரு x-1 x-1 கேன்சல் ஆயிடுது. அண்ட் தென் அங்க 3xy அதாவது 3x by x-1 into x³ டிவைடட் சிங்குலர் பாயிண்ட். அவங்க என்ன கேக்குறாங்க, எது ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் எதுல இர்ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்னு. இப்ப நான் என்ன பண்றேன், 0ன்ற பாயிண்ட பொறுத்து பாக்குறேன். நமக்கு என்ன தெரியும், x2 x0ல x minus x0 into p of xம் அண்ட் இந்த x minus x0 whole square into q of xம் ஃபைனைட்டா எக்ஸிஸ்ட் ஆகும்னு. இப்ப நான் x0க்கு பதிலா 0ன்ற பாயிண்ட்ல செக் பண்றேன். ஸோ லிமிட் x tends to 0, x minus 0ன்னு வரும். ஸோ அது xன்னு போட்டிருக்கேன். p of xன்னு என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y dash, அதோட வேல்யூ என்ன -2 by x³. ஸோ அந்த -2 by x³ இப்படி போடுறேன். இப்போ x டினாமினேட்டர்ல x² வருது. அப்ப லிமிட் x tends to 0 போடும்போது இன்ஃபினிட்டி வந்துருது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்போ p of x கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு இதுலயே இன்ஃபினிட்டி வந்துருச்சு அப்படின்னா நீங்க திருப்பி q of x போட்டு டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் இங்க போட்டு காட்டணுன்றதுக்காக போட்டிருக்கேன். ஒரு இதுல நமக்கு கண்டிஷன் என்ன, அண்டு ரெண்டையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். p of xலயே சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா நீங்க டைரக்டா 0ன்றது என்ன இர்ரெகுலர் பாயிண்ட்னு சொல்லிடலாம். இப்போ வந்து நான் ஒரு ஃப்ளோல போடணும் அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன், அதனால அது போடணும்னு அவசியம். ஆனா எக்ஸாம்ல போடும்போது டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். பீலயே ஃபைனைட் வருதான்னு பாருங்க, வந்தா ஓகே, வரலையா கியூவை நம்ம கண்டுபிடிக்கவே தேவையில்ல. இப்ப இங்க வந்து கியூக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் 0க்கு போட்டேன்னா 0 the whole square into 3 by x² into x minus 1. x² கேன்சல் ஆயிடும், 3 by x minus 1 இருக்கும். 0ன்ற பாயிண்ட்ல பாக்குறேன், அப்ப 3 by -1 வரும், தட் இஸ் -3. அது ஃபைனைட். ஆனா இது ஃபைனைட்டா இருக்கு, மேல இருக்கிறது இன்ஃபைனைட்டா இருக்கு. நமக்கு ரெண்டுமே ஃபைனைட் வந்திருந்தாதான் அது ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட். ஸோ x is equal to 0ன்றது வந்து இந்த இடத்துல இர்ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்னு போட்டுடலாம். சரி, இப்ப x is equal to 1ன்னு போடுறோம். அப்ப இந்த ஆப்ஷன்ல வந்து என்னது, x is equal to 0ன்றது இர்ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட். ஆப்ஷன் ஏ கரெக்ட், ஆப்ஷன் சி தப்பு. இப்ப நெக்ஸ்ட் x is equal to 1ன்ற பாயிண்ட்ல பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, லிமிட் x tends to 1, x minus 1 இன்ட்டு அதாவது 1ன்ற பாயிண்ட்ல இன்ட்டு p of xன்னு போடுறேன். அப்படி பார்க்கும்போது 1 அப்படின்ற பாயிண்ட்ல நமக்கு 0 வருது, பிரச்சனை இல்லை. அப்ப திருப்பி என்ன பண்றேன், அண்ட் இன்னொரு கண்டிஷன் போடணும். லிமிட் x tends to 1, x minus x0க்கு பதிலா இந்த இடத்துல 1 the whole square into q of x. q of xனா 3 by x minus 1 into x square.
இங்க எக்ஸ் மைனஸ் ஒன்னும் பவர்ல இருக்க 2ல இருக்குன்னு ஒன்று கேன்சல் ஆயிடும். மேல என்ன இருக்கும் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர். இப்போ ஒன்னுன்ற பாயிண்ட்டை பொறுத்து பார்க்கும்போது அதுவும் 0. அப்ப 2 பாயிண்ட்லயுமே ஃபைனைட் வேல்யூ வருது. அதனால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்றது ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட். அப்ப கன்க்ளூஷன் என்னன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்றது இர்ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்னு வருது. அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இர்ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்றது ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட். அப்ப ஏவும் பியும் கரெக்ட். புரியுதா? இந்த ப்ராப்ளம் கிளியரா இருக்குல்ல எல்லாத்துக்கும்? கிளியரா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் எப்படி அப்படின்னா இப்போ என்கிட்ட உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து இதுவரையும் பார்த்தது எல்லாமே கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ஸ் வச்சு பார்த்துருப்போம். அதாவது 2 டைம்ஸ் ஒய் டபுள் டேஷ் பிளஸ் 3 டைம்ஸ் ஒய் டேஷ் ஈக்குவல் டு சம் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனா ஏதோ இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ஸை வச்சு ஹோமோஜீனியஸ் நான் ஹோமோஜீனியஸ்ன்னு பார்த்துருப்போம். இப்போ ஒருவேளை வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்டை வச்சு இருந்தது அப்படின்னா அதை எப்படி போடலாம் அப்படின்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அது வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்லயே அதாவது அந்த பவரும் அந்த டெரிவேட்டிவும் சேமா இருந்தது அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட்லயே நம்ம போட்டுக்கலாம். என்ன மெத்தட் அப்படின்னா இப்ப பாருங்களேன், இப்ப என்கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இப்ப எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் டபுள் டேஷ் அப்படின்னு நான் போட்டு பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு ப்ராப்ளம் இருக்கு. இந்த ப்ராப்ளம் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்டா இல்ல கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்டா? வேரியபிள் எக்ஸ் ஸ்கொயர் ஓகே. இப்போ நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் இதோட ஆர்டர் வந்து 2. அந்த கோஎஃபிஷியன்ட்டோட ஆர்டரும் பாத்தீங்கன்னா 2. இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நம்ம ஈஸியா டேக்கிள் பண்ணலாம். எப்படின்னா சிம்பிள் சொல்யூஷன் புட் ஒய்க்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எக்ஸ் பவர் என்னன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ ஒய் டேஷ்னா அப்போ என்ன வரும்? ஒய் டேஷ் ஈக்குவல் டு என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன்னு வரும். ரைட்டா? இப்போ ஒய் டபுள் டேஷ் கண்டுபிடிக்கிறேன். ஒய் டபுள் டேஷ்னா எப்படி வரும்? என் இன்ட்டு என் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 2ன்னு வந்துடும். இப்படி கண்டுபிடிச்சிட்டு இந்த ஒய் டபுள் டேஷோட வேல்யூவையும் ஒய்யோட வேல்யூவையும் இந்த ஈக்குவேஷன் அதாவது கொடுத்துருக்க கொஸ்டின்ல போய் நான் சப்ஸ்டிட் பண்ண போறேன். அப்படி பண்ணா என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் டபுள் டேஷுக்கு பதிலாக நம்ம என்ன போடுவோம்? என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் இன்ட்டு ஒய் பவர் எக்ஸ் பவர் என் மைனஸ் 2 அப்படின்னு வரும். கொடுத்துருக்க கொஸ்டின் என்னன்னா பிளஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோமா? ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸ் பவர் என்னன்னு எடுத்திருக்கோம் விச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கு. இப்போ இதில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் இங்க எக்ஸ் பவர் என் மைனஸ் 2ன்னு இருக்கு. பேஸ் சேமா இருந்தா பவர் ஆட் பண்ணுவோம். அப்படி போட்டிங்கன்னா இங்க என்ன வரும்? எக்ஸ் பவர் என் இன்ட்டு என் மைனஸ் ஒன்னு இந்த டேர்ம்ல இருக்கும் பிளஸ் எக்ஸ் பவர் என் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 2 டேர்ம்ல இருந்து நான் என்ன பண்றேன்னா எக்ஸ் பவர் என்ன காமனா வெளில எடுத்துடுறேன். அப்ப என்ன வரும்? என் இன்ட்டு என் மைனஸ் ஒன்னு பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. கரெக்டா? இப்போ இதோட வேல்யூனா என்ன? எய்தர் எக்ஸ் பவர் என் ஈக்குவல் டு 0 இல்ல என் இன்ட்டு என் மைனஸ் 1 பிளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். கரெக்டா? இதுல எக்ஸ் பவர் என்ன ஈக்குவல் டு 0 வராதுன்னு நான் சொல்றேன். ஏன் வராது? எனி ஐடியா? நம்பர் நான் ஜீரோ நம்பர் எடுத்துக்கோ. அது ஒண்ணு. இன்னொன்னு நம்ம என்ன பார்த்திருக்கோம், ஒருவேளை எக்ஸ் பவர் 1 0னா எக்ஸோட வேல்யூ 0வா இருக்கும். எக்ஸோட வேல்யூ 0 போட்டேன்னா ஒய் டபுள் டேஷ்ன்ற டேர்மே வேனிஷ் ஆயிரும்ல. கொஸ்டின்ல என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் டபுள் டேஷ் பிளஸ் சம்திங்னு இருக்கு. நம்ம எப்போதுமே பார்த்திருப்போம் ஒய் டபுள் டேஷோட கோஎஃபிஷியன்ட் எப்போதுமே வேனிஷ் ஆகக்கூடாது. அப்பதான் செகண்ட் டெரிவேட்டிவ்ல நம்மளால சொல்ல முடியும். இப்போ எக்ஸ் 0வா இருந்ததுன்னா அதோட கோஎஃபிஷியன்ட் என்ன ஆயிடும்? வேனிஷ் ஆயிடும். அதனால எக்ஸ் பவர் என்ன 0 வராது. ஸோ நம்ம கிட்ட மீதி என்ன இருக்கு?
n into n minus 1 plus 1 equal to 0ன்னு வருது. இதை சால்வ் பண்ணேன்னா n ஸ்கொயர் மைனஸ் n plus 1 equal to 0 அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம். இதை சால்வ் பண்ணால் n is equal to as usual நம்ம போடுறதா மைனஸ் b plus or minus root of b square minus 4ac divided by 2a. இதை சால்வ் பண்ணேன்னா 1 plus or minus root 3 I by 2 வரும். n is equal to 1 plus or minus root 3 I by 2 வரும். இப்படி வந்துருச்சு. இப்போ நம்ம கிட்ட எடுத்திருக்க கொஸ்டின் என்னது? y பவர் x ஸ்கொயர் இன்ட்டு y டபுள் டேஷ் பிளஸ் y ஈக்குவல் டு 0ன்னு போட்டிருக்கேன். ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கனால இது ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனு. ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனா இருந்ததுன்னா நமக்கே தெரியும் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எப்படி வரும் அப்படின்னு. காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் தான் வரும் பர்டிகுலர் இன்டெக்ரல் 0வு. இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கும் பர்டிகுலர் இன்டெக்ரல் 0வு. ஸோ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன்னா y இஸ் ஈக்குவல் டு நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா c1 x பவர் n plus c2 ரெண்டு ரூட் வரும். ஒன்று m1ன்னு வச்சுப்போம், இன்னொன்று m2ன்னு வச்சுப்போம். இப்படி எழுதலாம். இதுவே வந்து ஆஸ் யூஷுவல் எப்படின்னா இப்போ இந்த என்னோட வேல்யூ வந்து நமக்கு இப்போ வந்து நமக்கு எப்படி வந்திருக்குன்னா காம்ப்ளெக்ஸ்ல வந்துருச்சு. ரியலா வந்திருந்ததுன்னா இந்த ஃபார்முலாவில் அப்படியே போட்டுக்கலாம். ஓகேவா? காம்ப்ளெக்ஸா வந்ததுன்னா சொல்றேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இப்படிதான் இந்த மெத்தட்ல கண்டுபிடிக்கிறோம். இதே மாதிரி இன்னொரு மெத்தட் ஒரு கொஸ்டின் எழுதுறேன். அதுக்கு மட்டும் நம்ம பார்த்துட்டு காம்ப்ளெக்ஸ் இருந்தா எப்படின்னு பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் டபுள் டேஷ் மைனஸ் 2 டைம்ஸ் y ஈக்குவல் டு 0 இப்படி ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. இது வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்னு தெரிஞ்சுது. இதே ப்ரொசீஜர்ல நான் சால்வ் பண்றேன். சால்வ் பண்ணேன்னா என்ன ஆகும் அப்படின்னா y ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n அப்படின்னு போட்டுட்டு y டேஷ் கண்டுபிடிக்கிறேன், y டபுள் டேஷ் கண்டுபிடிக்கிறேன், கொஸ்டின்ல போடுறேன். அப்ப எக்ஸ் பவர் n காமனா இருக்கும், எக்ஸ் பவர் n காமனா வெளியே எடுத்துட்டேன். இப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டேன்னா உங்களுக்கு ஃபைனல் ஈக்குவேஷன் எப்படி வரும்னா n ஸ்கொயர் மைனஸ் n மைனஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு வரும். இப்போ நான் இதை சால்வ் பண்ணேன்னா என்னோட வேல்யூ வந்து -1,2 அப்படின்னு வந்துடும். இப்படி வந்துருச்சு அப்படின்னா இதை நீங்க ஈஸியா போட்டுடலாம். அதே மாதிரி ஃபார்மேட்ல எப்படி y இது கூட என்னது y இஸ் ஈக்குவல் டு c1 எக்ஸ் பவர் n1 போட்டிங்கன்னா பிளஸ் c2 எக்ஸ் பவர் n2ன்னு போடலாம். நமக்கு n1ஓட வேல்யூ தான் வந்திருக்கு. ஒன்று -1 இன்னொன்று 2ன்னு. அப்ப c1 எக்ஸ் பவர் 1 சாரி -1 இன்னொன்று பிளஸ் c2 எக்ஸ் பவர் என்னது 2 வந்திருக்கு. இதை எப்படி எழுதிக்கலாம்? which is equal to c1 by x plus c2 x ஸ்கொயர் அப்படின்னு போட்டுடலாம். இப்போ இதுல ஏதாவது ஒரு இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க இந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட கண்டுபிடிச்சி எழுதுனீங்கன்னா ஒய்யோட வேல்யூ வந்துடும். இந்த ப்ராப்ளம் கிளியரா இருக்கா? இது வந்து எப்போ அப்படின்னா என்னோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும்னா நமக்கு காம்ப்ளெக்ஸ் ரூட்டா இல்லாம ரியல் ரூட்டா இருந்தா. இதுவரையும் புரியுதா? காம்ப்ளெக்ஸ் ரூட் இல்லாம ரியல் ரூட் புரியுதா? சொல்லுங்க. நம்ம வந்து இதுல பாக்கும்போது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல ரூட்ஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா இது அன்ஈக்குவல் அப்படிலாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி கேஸ் கிடையாது. எப்படி இருந்தாலும் இதுதான் வரும். எப்படியா இருந்தாலும் இதான் ஒரே ஒரு கேஸ் தான் அதுக்கு. காம்ப்ளெக்ஸ் மட்டும் நான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிட்டு சொல்றேன் மேம். ஆனா ரியலுக்கு வந்து நம்ம ஈக்குவலா இருக்கா அன்ஈக்குவலா இருந்தா எதுவா இருந்தாலும் இதுதாங்க. எக்ஸ் பவர் n1 n2ன்னு போட்டாலே போதும். ஓகே. எஸ். இப்போ இத வச்சு இத மாடலா வச்சு சில ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்கோம். சிஎஸ்ஐஆர்லயும் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த ப்ராப்ளம் தான் இப்ப நம்ம போட்டது. என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஷ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0 இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்னா கடைசியா ரியல் பார்ட்டுக்கு மட்டும் அந்த ரியல் பார்ட்டுக்கு மட்டும் போட்டது இது. இதுலயே ஒரு இனிஷியல் வேல்யூ கொடுத்துட்டாங்க. y of 1 போட்டா 1 வருது,
ஒய் ஆஃப் 2 போட்டா 1 வருது அப்படின்னு. இதை வச்சு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிச்சிட்டு ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் 3 போட்டா என்ன வேல்யூ வருது அப்படின்றத ஆப்ஷன்ல கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எஸ், இப்போ இதுக்கு அது இந்த மெத்தட் தான். இப்போ நம்ம இதுவரையும் அப்படியே கண்டுபிடிச்சிட்டோம். C1ஓட அதாவது ஒய் ஆஃப் எக்ஸோட வேல்யூ C1 x பவர் இன்வர்ஸ் பிளஸ் C2 x ஸ்கொயர்னு எழுதியாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அவன் கொடுத்துருக்க கண்டிஷனை அப்ளை பண்றேன். ஒய் ஆஃப் 1 போட்டா 1 வருது, ஒய் ஆஃப் 2 போட்டா 1 வருது அப்படின்றதுக்கு அப்ளை பண்றேன். அப்ப 1 போட்டா ஒய்யோட வேல்யூ 1, எக்ஸுக்கு 1 போட்டா ஒய்யோட வேல்யூ 1, அப்ப C1 பிளஸ் C2 ஈக்குவல் டு 1 வருது. அடுத்தது எக்ஸுக்கு பதிலா 2 போட்டா ஒய்யோட வேல்யூ 1, அப்ப எக்ஸுக்கு பதிலா 2 போட்டு வைக்கிறேன். இப்போ ரெண்டு ஈக்குவேஷனே சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு C1ஓட வேல்யூ 6/7 கிடைச்சிரும். அதை எடுத்துட்டு போய் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா C2ஓட வேல்யூ 1/7 கிடைச்சிரும். அப்ப C1 C2 கிடைச்சிச்சு. அதை எடுத்துட்டு போய் இங்க இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்றோம். C1 இருக்கிற இடத்துல 6/7னும் C2 இருக்கிற இடத்துல 1/7னும் சப்ஸ்டிட் பண்றேன். அப்படி சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு ஒய்யோட வேல்யூ கிடைச்சிருச்சு. ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஒய் ஆஃப் 3ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. அப்ப எக்ஸுக்கு பதிலா 3 போட்டா என்ன ஆகும் அப்படின்னு பாக்குறேன். இப்ப 3 போடுறேன். அப்ப மேல 9 ஆகும், இங்க 3யும் 2 2/7 பிளஸ் 9/7 வரும். சோ இதோட வேல்யூ வந்து 11/7 அப்படின்றதுதான் இது. இப்போ இது எப்ப பாசிபிள் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர், அதாவது கோஎஃபிஷியன்டோட பவரும் டெரிவேட்டிவோட பவரும் சேமா இருந்தாதான். இப்போ ஒருவேளை எக்ஸ் கியூப் அப்படின்னு கொடுத்துட்டு ட்ரிபிள் டேஷ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. ஏன்னா உங்களுக்கு அதை சால்வ் பண்ணும்போது இப்ப நம்ம என்னோட வேல்யூவை கண்டுபிடிக்கும் போது ஸ்கொயர் ரூட்ல வந்துருது, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல வந்துருது. இப்போ ஒருவேளை எக்ஸ் கியூப் இன்ட்டு தேர்ட் டெரிவேட்டிவ்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு எப்படி வந்திருக்கும்னா கியூபிக் பாலினாமியலா வந்திருக்கும். அதை நம்ம சால்வ் பண்ணி என்னோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணி போடலாம். என்னோட வேல்யூ அப்ப கியூபிக் பாலினாமியல்னா என்ன, 3 கான்ஸ்டன்ட் வரும். அப்ப C1 x பவர் ஒரு n1 பிளஸ் C2 x பவர் அதர் n1 பிளஸ் C3 x பவர் அனதர் n1 அப்படின்னு நம்ம போடலாம். ஆனா வந்து இப்ப எப்ப பாசிபிள் அப்படின்னா கோஎஃபிஷியன்டோட டிகிரி, அதாவது கோஎஃபிஷியன்ட் வேரியபிளா இருக்கணும், அந்த வேரியபிளோட டிகிரியும் அண்ட் தென் அந்த ஆர்டர் ஆஃப் த பாலினாமியலும் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒன்னா இருந்தா மட்டும்தான் இந்த மெத்தடை போட முடியும். அப்படி இல்லை அப்படின்னா வேரியேஷன், அதாவது கோஎஃபிஷியன்ட், அதாவது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் அப்படின்ற கான்செப்ட்ல அந்த கொஸ்டினை நம்ம ஆயிலர் ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணணும். ஆயிலர் ஈக்குவேஷனுக்கு எப்படி போடுறதுன்றத நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். அதுலயுமே வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இப்ப என்னோட வேல்யூ ஒரு ப்ராப்ளத்துக்கு போட்டும் போது ரியலா வந்தது வெல் அண்ட் குட். இப்ப காம்ப்ளெக்ஸா போட்டதுன்னா இருந்ததுன்னா அதே எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முலா தான் போடுறோமா இல்ல காஸ், அதை ஆல்ரெடி இப்ப நம்ம ரியல் ரூட்ஸ் இது இருந்ததுன்னா நம்ம எப்படி போடுவோம், காஸ் இ பவர் IX இன்ட்டு காஸ் பீட்டா எக்ஸ் பிளஸ் சைன் பீட்டா எக்ஸ்ன்னு போடுவோம். இப்போ அதே ஃபார்மேட்ல தான் இதுலயும் போடுறோமா அப்படின்றத ஒன்ஸ் மோர் நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் இருக்கு, அந்த ஒரு ப்ராப்ளம் பார்த்தா நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, இந்த மாதிரிதான் கொஸ்டின் கேட்பாங்க. எப்படின்னா ஒய் டபுள் டேஷ் பிளஸ் 4y ஈக்குவல் டு ட்வைஸ் டைம், அதாவது ஈக்குவல் டு 2 டைம்ஸ் இ பவர் டி. இப்ப நம்ம என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, அங்க எக்ஸ் கிடையாது இந்த இடத்துல டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆஃப் இ பவர் மைனஸ் டி இன்ட்டு ஒய் ஆஃப் டி நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒய் ஆஃப் டியை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், அதாவது இதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். அப்புறம் அதை இ பவர் மைனஸ் டியால மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கணும். இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கொடுத்துருக்க கொஸ்டினை நம்ம ஆஸ் யூஷுவல் ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். இது வந்து இமேஜினரியா இருக்கு, அதாவது காம்ப்ளெக்ஸ் பார்ட் வந்திருக்கு. இ பவர் 0x இ பவர் ஆல்பா எக்ஸ் காஸ் C1 காஸ் பீட்டா எக்ஸ் பிளஸ் C2 சைன் பீட்டா எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல ரியல் பார்ட் 0, அப்ப எக்ஸ்போனென்ஷியல் பவர் 0 1 ஆயிடுச்சு. ஸோ C1 காஸ் 2t பிளஸ் C2 சைன் 2tன்னு கிடைச்சிருச்சு. இப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறோம். அது ஆஸ் யூஷுவல் 2e பவர் t பை d ஸ்கொயர் பிளஸ் 4dன்னு கீழே போடுவோம். எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்னா என்ன, இ பவர் ஆல்பா டிக்கு பதிலா எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனுக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். இதுக்கு எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம், அந்த பவர்ல இருக்கிற கோஎஃபிஷியன்ட் நம்பரை அப்படியே டிக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. கரெக்ட் மேம். இப்ப அதே மாதிரி சப்ஸ்டிட் பண்றோம். அப்போ 1 பிளஸ் 4 5ன்னு கிடைச்சிருது. கீழே டினாமினேட்டர், மேல பிரச்சனை இல்லை. இப்போ ஒய்னா என்ன, பர்டிகுலர் இன்டெக்ரல் பிளஸ் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ரெண்டையும் சேர்த்து எழுதிடுறோம். ஓகே, இப்போ நமக்கு கொஸ்டின் இது கிடையாது, என்னது லிமிட்டா கண்டுபிடிக்கணும். லிமிட் டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் டி இன்ட்டு ஒய் ஆஃப் டி டிடியை கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்றேன், கொஸ்டின் எல்லா டைம்ஸ் இ பவர் மைனஸ் டியால மல்டிப்ளை பண்றேன். அப்படி பண்ணா என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இ பவர் டி இருக்கு, இதோட இ பவர் மைனஸ் டியை மல்டிப்ளை பண்ணேன்னா பேஸ் ஏமா இருந்தா பவர் ஆட் பண்ணுவோம். ஸோ இ பவர் 0 1 ஆயிடுது. ஸோ 2/5 வந்துடுது. இப்போ செகண்ட் டேர்ம்ல இ பவர் மைனஸ் டியும் போட்டுறேன்.
அந்த sin 2t பக்கத்துலயும் e பவர் மைனஸ் டிஏ போட்டுடுறேன். ஆனா t டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, t டென்ஸ் டு இன்ஃபினிட்டினா e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ என்ன? 0. அதனால cos 2t into e பவர் மைனஸ் 2t ஓட வேல்யூ 0 பிளஸ் c2 sin 2t into e பவர் மைனஸ் t அதோட லிமிட் t டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போட்டாலும் 0. ஸோ நம்ம கிட்ட மீதி இருக்கிறது 2/5. அதனால இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இதோட வேல்யூ 2/5 அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது ஒண்ணுமே இல்லை, ஃபர்ஸ்ட் y ஆஃப் t கண்டுபிடிச்சிட்டு கொடுத்துருக்கிறதுல e பவர் மைனஸ் ஏல மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் லிமிட் t டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தா என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்க போறோம். சில சமயம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அந்த கான்ஸ்டன்ட் எவாலுவேட் பண்றதுக்காக நமக்கு வந்து இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளமா கொடுப்பாங்க. அதாவது ஒரு வேல்யூ கொடுத்துட்டு கான்ஸ்டன்ட்டை எவாலுவேட் பண்ணுங்கன்னு. இல்ல அப்படின்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த லிமிட்டோட வேல்யூ என்னவா இருக்கும், இல்ல இப்படி போடுறதுனால வேற ஏதாவது வேல்யூ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்ப இந்த இடத்துல நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்துருச்சு. இப்ப சில சமயங்கள்ல வந்து நம்ம வேற ஏதாவது வேல்யூ போடும்போது ஃபார் எக்ஸாம்பிள் 2/5 இன்ட்டு டி அந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் பவுண்டடா, இது இன்க்ரீசிங்கா, இந்த ஃபங்க்ஷன் கன்வர்ஜ் ஆகுதா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு அங்க கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணி போட வேண்டியதான். இது வரையும் புரியுதா? இந்த ப்ராப்ளம் புரியுதா? கிளியர். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் டாபிக் வந்து மேம் 8:30 வரையும் பார்க்கலாம்ல மேம்? இல்ல அதான் கேட்டேன். இப்போ எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் யூனிக்னஸ் தியரம் அப்படின்னு ஒரு தியரம் இருக்கு, நமக்கே தெரியும். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லிப்சிஸ் கண்டிஷன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த எக்ஸிஸ்டன்ட் யூனிக்னஸ் தியரம்னா ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வருது. அந்த சொல்யூஷன் இப்ப நம்ம நிறைய கண்டுபிடிக்கிறோம், 2/3 ஆன்சர் 1 இல்லைன்னா இந்த ஏதோ வேல்யூ எதுலயோ வருதுன்னு நம்ம பாக்குறோம். அது எந்த இன்டர்வல்ல வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது தான். இப்போ உனக்கு ஒரு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க, இந்த சொல்யூஷன் வந்து எந்த வேல்யூல வருது, அதாவது எந்த இன்டர்வல்குள்ள வருது அப்படின்றது போடுறதுக்கு தான் வந்து இந்த யூனிக்னஸ் தியரத்தை நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட ஒரு இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் இருக்கு. இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம்னா என்ன? ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கும், அதுக்கு வந்து சம் வேல்யூ இனிஷியலா ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல y ஆஃப் x நாட் ஈக்குவல் டு y நாட்னு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம எடுத்திருக்கோம்ல, அந்த ஃபங்க்ஷன் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா ரெக்டாங்கிள்ல கண்டினியூஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் x மைனஸ் எக்ஸ் நாட் லெஸ் ஆர் ஈக்குவல் டு அண்ட் y மைனஸ் ஒய் நாட் லெஸ் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னு. அதாவது ஒரு ரெக்டாங்கிள்ல அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அது வந்து லிப்சிஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அந்த சொல்யூஷனோட இன்டர்வல் எங்க தான் இருக்கும் அப்படின்னா x மைனஸ் எக்ஸ் நாட் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஹெச் அப்படின்றது. ஐவிபினா இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் அப்படின்னு அர்த்தம். அந்த இனிஷியல் வேல்யூவோட ப்ராப்ளத்தோடக்கு ஒரு யூனிக் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த யூனிக் சொல்யூஷனும் எந்த இன்டர்வல்ல தான் எக்ஸிஸ்ட் ஆகும்னா x மைனஸ் எக்ஸ் நாட் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஹெச். சரி, மேல ஏன்னு போட்டிருக்கோம், இந்த இடத்துல ஹெச்ன்னு போடுறோம். அப்ப ஹெச்னா என்னன்னு பாக்குறோம். ஹெச்ன்றது மினிமம் ஆஃப் ஏ கமா பி பை எம், கேபிட்டல் எம். ஏவோட வேல்யூ ஓகே ரெக்டாங்கிள்னு கொடுத்தாச்சு, கொஸ்டின்ல இருக்கு. பியோட வேல்யூவும் அந்த ஒய் மைனஸ் ஒய் நாட் அந்த இன்டர்வல்ல இருக்கு, ஓகே. எம்ன்றது எங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். நம்ம கொடுத்துருக்காங்களா ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், அப்ப அதுல இருந்து மேக்ஸிமம். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல அது லிப்சிஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். லிப்சிஸ் கண்டிஷன் அப்படின்னா இந்த கண்டிஷனை நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்களே, எங்க ஞாபகம் இருக்குதா? ரியல் அனாலிசிஸ்ல யூனிஃபார்ம் கண்டினியூஸ். லிப்சிஸ் கண்டிஷன் கரெக்ட் தான் மேம். லிப்சிஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுதான் அந்த ஃபங்க்ஷன் வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கரெக்டா? அதுக்கு வந்து ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஒய் வந்து மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஒய் லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்னு எழுதுவோம்ல, அதே தான் இங்கேயும். அங்க என்ன எழுதியிருப்போம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஒய்யோட வேல்யூ லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். சம் கான்ஸ்டன்ட், கரெக்ட் தான், கரெக்ட் கரெக்ட். சம் கான்ஸ்டன்ட் இந்த இடத்துல வரும், எல் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படி இல்லை சம் கே இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்னு போடுவோம். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா லிப்சிஸ் கண்டிஷன். அதே மாதிரிதான் அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு மட்டும் அங்க இருக்கும், இங்க வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு 2 இருக்கு, அவ்வளவுதான். அப்ப இது எப்படி இருக்கும், அப்ப இங்க எப்படி இருக்கும், ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா, இங்கேயே பாத்தீங்கன்னா தெரியும் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு இருக்கு, கரெக்டா?
அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா அதேதான். எப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா y1 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா y2 which is less than or equal to k times modulus of y1 minus y2. இங்க ஏன் நம்ம வந்து y1 y2ன்னு போடுறோம், எக்ஸை மட்டும் அப்படியே எடுத்துக்கிறோம்? ஏன் எக்ஸுக்கும் x1 x2 போடலாம்ல, இல்ல x1 கமா ஒய்ன்னு போட்டுட்டு x2 கமா ஒய்ன்னு போடலாம்ல, ஏன் நம்ம f of x கமா y1 மைனஸ் f of x கமா y2ன்னு போடுறோம்? டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல y வந்து நமக்கு டிபெண்டன்ட், எக்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட், அது மாதிரி அதனாலயா? அதுதான் மேம் நீங்க சொல்றதுதான். நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். டிஃபரன்ஷியபிள் ஈக்குவேஷன்னா, அதுவும் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தான் இருக்கணும். கரெக்டா? அந்த இடத்துல நம்ம இங்க x1 x2 அப்படின்னு போட்டோம்னா அது 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் மாதிரி மாறிடும். அதனால இங்க நம்மளுக்கு ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அதனால f of x, எக்ஸுக்கு வந்து எக்ஸ்ன்னு போட்டுட்டு y1 y2 மாத்தி போட்டுக்கிறாங்க. வேற எதுவும் இல்லை. ஸோ f of x, y1 minus f of x, y2 less than or equal to k times y minus y2. அப்போ ஒரு இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் எடுத்துக்கிறேன். அதுவே சொல்லியாச்சு இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம்னு. அப்ப ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கும், அதுக்கு ஒரு இனிஷியல் வேல்யூ இருக்கும். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். அந்த ஃபங்க்ஷன் x மைனஸ் எக்ஸ் நாட் லெஸ் than or equal to a and y minus y நாட் less than or equal to b அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன், நம்ம ஃபங்க்ஷன் வந்து இந்த ரெக்டாங்கிள்ல கண்டினியூஸா இருக்கு. இன்னொன்னு அதுக்கு வந்து லிப்ஸ்டிட்ஸ் கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு அப்படின்னா அதுக்கு யூனிக் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். அதுவும் எந்த இன்டர்வல் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்றதுக்கு தான் இந்த ஃபார்முலா. தட் இஸ் ஐன்றது இந்த இன்டர்வல் என்னன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் லெஸ் than or equal to h. அப்ப h எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா மினிமம் ஆஃப் a கமா b பை கேபிட்டல் m. அப்ப இந்த m எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் f of x கமா y. இதை பத்தி டயக்ராமிக் ரெப்ரசன்டேஷன் பிளஸ் வந்து இதுக்கு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். மணியா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் மேம். இதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்னென்ன பார்க்கறது இருக்குன்னா இதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் இருக்கு. லிப்சிஸ் கண்டிஷனை வச்சு நம்ம ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, இல்லை யூனிக் சொல்யூஷன் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கும், அதை பார்க்கலாம். அந்த நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அந்த எண்ணுக்கு வந்து ஒருவேளை காம்ப்ளெக்ஸா இருந்தது வருமா, இப்போ நமக்கு வந்திருக்கு காம்ப்ளெக்ஸா அப்படின்னா அது எப்படி போடுறது, இல்லை மேம் கேட்ட மாதிரி ஒன்ஸ் மோர் அந்த இதுக்கான எக்ஸ் பவர் என்னன்ற ஃபார்மேட்ல தான் எழுதுவோம். இப்போ ஒருவேளை ரியல் ரூட்டா இருந்தது அப்படின்னா அப்ப எப்படி எழுதுறது அப்படின்ற மாதிரி. ஏன்னா ரியல் ரூட்டு அதுவும் சேமா இருக்கு, ரூட் ரிப்பீட்டடே ஆகாம இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை, நம்ம போட்டதை போட்டுக்கலாம். ஆனா ரூட் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அதையும் இப்படிதான் எழுதினா போதுமா அப்படின்ற மாதிரி இல்லை. அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்றேன். ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே. டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணீங்களா இன்னைக்கு? மேம் அட்டென்ட் பண்ணோம் மேம். அதுல ஒரு கொஸ்டின்ல வந்து யூனிஃபார்ம் f of x is equal to x power n இருந்தது இல்ல மேம். ஃபர்ஸ்ட் மேம் அது பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜும் ஆகல தானே மேம்? அப்ப அந்த ஏ ஆப்ஷனும் வரும் தானே மேம்? ஏ ஆப்ஷன். எஸ் மேம். பாயிண்ட் வைஸ். ஏன்னா f of x கண்டுபிடிச்சோம்னா ஒன்னு 0 போகுது, இன்னொன்னு கன்வர்ஜ் தான். பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜ் தான் இது. பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜ். ஓகே ஓகே மேம். அது வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜ் ஆகல. ஓகே ஓகே. இது பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜ் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? f1 of x is equal to x power n ன்னு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து என்னன்னா இன்டர்வல் கொடுத்துட்டாங்க. 0,1ங்கிறது இன்டர்வல். இதுல வந்து பாயிண்ட் வைஸ் லிமிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாயிண்ட் வைஸ் லிமிட்னா நீங்க என்னன்னா f of x ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது என்னன்னா லிமிட் வந்து n tends to infinity f1 of x. இது எப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்க க்ளோஸ்டு இன்டர்வல் கொடுத்துருக்கிறதுனால நீங்க என்னன்னா ஸ்பிளிட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் 0வா இருந்தா என்ன வரும், எக்ஸோட வேல்யூ 1 இருந்தா என்ன வரும், இந்த எண்ட் பாயிண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அப்புறம் இன்பிட்வீன்ல இருக்கிற பாயிண்ட்ஸ்க்கு என்ன அப்படின்னு பார்ப்போம். சரியா? அப்ப இங்க வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன வரும், எக்ஸ் பவர் n இருக்கு. அப்ப இங்க எக்ஸுக்கு பதிலா 0ன்னு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இங்க என்ன வரும்,
வரும். நெக்ஸ்ட்டுக்கு 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 1 வரும். இன் பிட்வீன் வேல்யூ 0 அப்படி போட்டாலும் 0 தான் மேம். 0.1 அந்த மாதிரி போட்டாலும் எதனாலன்னா ரீசன் என்னன்னா நமக்கு எக்ஸ் பவர் என் ஓட வேல்யூ வந்து எப்ப ஜீரோவா இருக்கும்னா இஃப் இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஓட வேல்யூ லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா இது ஃபார்முலா மாதிரி அப்படியே மெமரைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஓட வேல்யூ லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா தென் எக்ஸ் பவர் என்னோட வேல்யூ 0. நமக்கு இங்க நம்ம பாக்குறது வந்து 0ல இருந்து 1க்குள்ள தானே பாக்குறோம். இங்க -1ல இருந்து 1 வரைக்குமே இந்த இது ட்ரூவா இருக்கும். சோ நமக்கு இத நம்ம இந்த ஃபார்முலாவை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு இங்க 1 வரும். சோ அப்ப 0 வரும். அப்ப இதுக்கும் 0 வருது, இதுக்கும் 0 வருது. சோ ஜாயின் பண்ணி எழுதிடலாம். 1 டைம் எழுதிடலாம். 0 இந்த சைடுல 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 1. இந்த கேஸ்க்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அப்ப நமக்கு ஃபங்க்ஷன் வந்து பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜ் ஆகுது. fn of x வந்து பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜ் டு f of x. இங்க சப்போஸ் ஒரே ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த வேல்யூவே நம்ம எழுதிருவோம். இங்க ரெண்டா இருக்கிறதுனால நீங்க ஜஸ்ட் இது பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜ் டு f of x ன்னு எழுதினா போதும். அப்ப ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, f of x is equal to 0 if 0 less than or equal to x less than 1 and f of x ஓட வேல்யூ 1 if x equal to 1. அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். அப்ப ஆப்ஷன்ல இதுதான் ரைட். பேலன்ஸ் இதுல ஒரே ஒரு 0 மட்டும் தான் வருது, 1 மட்டும் தான் வருது, அதெல்லாம் கிடையாது. டஸ் நாட் பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜும் கிடையாது, பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜ் தான். அதனால இந்த ஆப்ஷன். அடுத்த क्वेश्चन, if a sequence of continuous function fn converges uniformly to f on an interval I, okay, which property is guaranteed to integrated by f ன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆப்ஷன் வரும்? பவுண்டட்னஸ் வருமா? ஆமா, அதாவது என்னன்னா கண்டினியூஸ்னா கண்டினியூஸ் வந்துரும், பவுண்டட்னா பவுண்டட் வந்துரும், டிஃபரன்ஷியபிள்னா டிஃபரன்ஷியபிள் வந்துரும், இன்டெகிரபிள்னா இன்டெகிரபிள் வந்துரும், அப்படியே வந்துரும். சரியா? சோ அதனால நீங்க இங்க வந்து கண்டினியூஸ் அப்படின்னு பாத்தீங்க, இங்க கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி. யூனிஃபார்ம்லி கன்வர்ஜன் கொடுத்திருந்தா கண்டினியூஸ் கொடுத்தா கண்டினியூஸ் தான் வரும். சரியா? மத்தது எதுவும் வராது. ஆனா பாயிண்ட் வைஸ்ல நம்மளால ஷூரா சொல்ல முடியாது. பாயிண்ட் வைஸ் இந்த ப்ரீவியஸ் பார்த்தோம்ல, அதுல பாயிண்ட் வைஸ் பார்த்தோம். பாயிண்ட் வைஸ்ல அங்க நம்ம செக் பண்ணவே இல்லை யூனிஃபார்ம் கண்டினியூஸ் ஆன. பாயிண்ட் வைஸ்ல வந்து நம்மளால ஷூரா சொல்ல முடியாது. ஆனா யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்டா இருந்தா கண்டினியூஸ் இருந்துச்சுன்னா கண்டினியூஸ், டிஃபரன்ஷியபிள்னா டிஃபரன்ஷியபிள், இன்டெகிரபிள்னா இன்டெகிரபிள், பவுண்டட்னா பவுண்டட், அப்படியே வந்துடும். ஓகேவா? இது இங்க கண்டினியூஸ் கொடுத்திருக்கறதுனால கண்டினியூஸ் வந்துடும், கண்டினியூட்டின்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? எம்என் இது கொடுத்துட்டாங்க. இது எப்ப வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல என்ன ஆப்ஷன் வரும்? சியா? செகண்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் தான் ரைட். mn வந்து நம்ம லிமிட் எடுத்தோம்னா இதோட வேல்யூ வந்து n tends to infinity-ல லிமிட் எடுத்தோம்னா நமக்கு mn வந்து 0 இருக்கும். இதுதான் ரைட் ஆன்சர். சரியா? mn டெஸ்ட்ல நமக்கு mnங்கிறது இதுதான் நம்ம எடுத்துப்போம். சுப்ரீமம் ஆஃப் fn of x ன்னு கொடுத்துருக்கிற கொஸ்டின் f of xங்கிறது நம்ம பாயிண்ட் வைஸ் இதுல கண்டுபிடிச்சிருப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் சம்க்கு போட்டோம்ல f of x, அந்த மாதிரி f of x ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இதற்கு வந்து மாடுலஸ் வேல்யூ எடுப்போம். சரி, மாடுலஸ் வேல்யூ எடுத்துட்டு நம்ம என்னன்னா அதுல மேக்ஸிமம் வேல்யூ சுப்ரீமம் இருக்கிறதுனால மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி போடுவோம். நெக்ஸ்ட் அதுக்கு வந்து லிமிட் எடுப்போம். லிமிட் n tends to infinity எடுக்கும்போது ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட், அப்படி இல்லைன்னா நாட் யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது தான் ரைட் அண்ட் ஆன்சர். அதனால இந்த ஆப்ஷன் தான் வரும். பேலன்ஸ் ஆப்ஷன்லாம் வேற என்னென்னமோ கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் ஒன், இப்ப fn of x is equal to sin nx by n இருக்கு. இது வந்து கன்வர்ஜ் யூனிஃபார்ம்லியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வைஸ் இருக்கா இல்லையான்னு பாக்கணும். பாயிண்ட் வைஸ்னா fn of x f of x ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்பதான் அடுத்தது நம்ம வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் போக முடியும். என்ன கொடுத்திருக்காங்க? fn of x வந்து sin nx by n இதான் கொடுத்திருக்காங்க. இன்டர்வல் என்னது? ஹோல் இது கொடுத்துட்டாங்க. சரியா? இந்த இதுல வந்து நம்ம என்னன்னா f of x ஃபைண்ட் அவுட் பண்ணணும் பாயிண்ட் வைஸ். ஹோல் இது கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து என்னன்னா வெறும் லிமிட் n tends to infinity எடுத்து போட்டாலும் ஓகே தான். ஒரு சேஃபர் சைடுக்கு வேணா நீங்க வந்து இப்படியும் ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு 0வா இருந்தா என்ன, நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தா என்ன, ரெண்டு கேஸஸ் ஸ்பிளிட் பண்ணி கூட போடலாம். சரியா? அப்ப நமக்கு பார்த்தோம்னா இப்ப பாருங்க, இங்க 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? sin 0 ஆயிடும்.
sin 0 by nங்கிற போது நமக்கு 0 வந்துரும். not equal to 0 அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன வரும்? ஏதோ சம் வேல்யூ. ஓகே, அப்ப சம் வேல்யூங்கும் போது நமக்கு வந்து sin n அந்த எக்ஸுக்கு பதிலாக ஏதோ ஒரு வேல்யூங்கிறதுனால நான் ஏன்னு கூட கொடுத்துக்கிறேன். ஆனா நாட் ஈக்குவல் டு 0 பை n. இந்த மாதிரி n இன்வால்வ் ஆயிருச்சுன்னா நம்ம என்ன சொன்னோம்? f of xங்கிறது என்னது? லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி fn of x ன்னு சொல்லியிருக்கோம். இதுதானே f of x. இங்க வந்து நீங்க லிமிட் அப்ளை பண்ணிடுங்க. லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுங்க. லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? சைன் மேல ஒரு இன்ஃபினிட்டி பை கீழே ஒரு இன்ஃபினிட்டி வரும். சைன் இன்ஃபினிட்டிங்கிறது என்னது? அதோட வேல்யூ நமக்கு தெரியாது. பட் ஆனா அதோட வேல்யூ நமக்கு என்னது? -1ல இருந்து 1க்குள்ளதான் ஒரு ஃபைனைட் நம்பர் தான் வரப்போகுதுங்கிறது நமக்கு தெரியும். சரியா? அப்ப இங்க மேல வந்து ஏதோ சம் ஃபைனைட் வேல்யூ, ஆனா நமக்கு கன்ஃபார்மா தெரியாது. அது ஆசிலேட்ல இருக்கும். ஆனா டினாமினேட்டர்ல நமக்கு இன்ஃபினிட்டி இருக்கு. டினாமினேட்டர்ல இன்ஃபினிட்டி இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லிடலாம்? மேல ஒரு ஃபைனைட் வேல்யூ, கீழே டினாமினேட்டர்ல இன்ஃபினிட்டி. சோ அதனால நமக்கு 0ன்னு வந்துடும். சரியா? அப்ப நமக்கு இதுலயும் 0, இதுலயும் 0, எல்லா கேஸ்லயும் 0 தான். அப்ப நமக்கு f of x வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 0க்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப fn of x வந்து நமக்கு பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜ் டு என்னன்னா 0 ஃபங்க்ஷனுக்கு. அப்ப பாயிண்ட் வைஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்டா. பாயிண்ட் வைஸ் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அடுத்தது யூனிஃபார்முக்கு போக தேவையில்லை. இங்க பாயிண்ட் வைஸ்ன்னு சொல்லியாச்சு, அதனால அடுத்தது யூனிஃபார்ம் பார்ப்போம். யூனிஃபார்முக்கு இப்பதான் ஃபார்முலா பார்த்தோம். நம்ம mn டெஸ்ட் எடுப்போம். என்னன்னா இது வந்து சுப்ரீமம். கீழே வந்து இங்க என்ன டொமைனோ அதை எழுதிக்கங்க. மாடுலஸ் ஆஃப் fn of x minus f of x. சுப்ரீமம் x belongs to R. fn of x இங்க வந்து நமக்கு sin nx by n. இப்ப f of x இப்பதானே கண்டுபிடிச்சோம் 0. இந்த 0 எடுத்து போட்டுக்கோங்க. இது 0ங்கிறதுனால விட்டுறலாம். இப்ப இங்க பாருங்க மாடுலஸ் வேல்யூல இருக்கு. மாடுலஸ் வேல்யூல சைன் இருக்கு. அது நமக்கு தான் தெரியுமே. சைன் ஃபங்க்ஷன்ல இப்ப மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நெக்ஸ்ட். ஏன்னா சுப்ரீமம் இருக்கிறதுனால இதுக்கு மேக்ஸிமம் வேல்யூ நமக்கு தெரியும். இங்க மாடுலஸ்ல இருக்கிறதுனால நமக்கு தான் தெரியும் -1ல இருந்து 1 வரைக்கும் தான் வரப்போகுது சைன் வேல்யூ. ஓகே, இதுக்குள்ளதான் இருக்கும். இதுல மேக்ஸிமம் வேல்யூ என்ன வரப்போகுது? சைனுக்கு 1 தான் வரப்போகுது. இதுக்கு நீங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. சைன் இருக்கிறதுனால ஈஸியா 1ன்னே சொல்லிடலாம். நீங்க இதுல வந்து இதை வந்து உள்ள இருக்கிறத வந்து நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன், ஒய் டேஷ் ஃபைண்ட் அவுட் பண்றேன், ஒய் டபுள் டேஷ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுல எது எனக்கு மேக்ஸிமம் ஃபைண்ட் அவுட் பண்றேன்னு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இதுதான் ஆக்சுவல் ப்ரொசீஜர். பட் ஆனா நமக்கு தான் தெரியுமே இதுல மேக்ஸிமம் வேல்யூவே நமக்கு 1 தான் வரப்போகுது. சோ அதனால சைன் nxக்கு நான் 1ன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நமக்கு ஜஸ்ட் mnக்கு என்ன வரும்? நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ வந்து நமக்கு 1ங்கிறதுனால நான் சுப்ரீமம் இது மேக்ஸிமம் வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். அதனால சுப்ரீமம் ஸ்கிப் பண்ணிடலாம். அப்ப 1/n தான் நமக்கு வரப்போகுது. இதுதான் நம்மளோட mn. இப்பதான் பார்த்தோம் ஃபார்முலா என்னன்னா லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி mn. இதோட வேல்யூ ஈக்குவல் டு 0 இருந்தாதான் நமக்கு என்னது யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட். சோ இதை அப்ளை பண்ணீங்கன்னா என்னது? இதோட வேல்யூ 0. அப்ப நமக்கு கரெக்டா 0 வந்துருச்சு. அப்ப நம்மளோட ஃபங்க்ஷன் fn வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜ் டு f. fங்கிறது என்னன்னா 0. அப்ப ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா எஸ் 2 f of x is equal to 0க்கு யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட்ங்கிறது இதுதான் ரைட். இது ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? நெசசரி கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க லிமிட் இருக்கு. சரியா? லிமிட் வந்து இன்டெகிரல்ல இங்க வந்து இங்க வெளியே லிமிட் எடுத்துட்டு இன்டெகிரல் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் லிமிட் எடுத்திருக்கோம். இந்த சைட்ல ஃபங்க்ஷனுக்கு fn of xக்கு லிமிட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்டெகிரல் எடுத்திருக்கோம். இது ரெண்டும் எப்ப ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, டு ஹோல்ட் ஃபார் கண்டினியூஸ் யூனிஃபார்ம்லி கன்வர்ஜா இருந்தா யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் இருந்தா மட்டும்தான் வரும். சரியா? மத்த கேஸ்ல எதுவும் வராது. சோ அதனால ஆப்ஷன்ல யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க பாருங்க யூனிஃபார்ம்லின்னு கொடுத்திருக்கு, பவுண்டட்னு கொடுத்திருக்கு. fn வந்து பவுண்டட்னா f எப்படி இருக்கும்? பவுண்டடா இருக்கும். சரியா? அதாவது அப்படி அப்படியே வந்து சேமா வரும். யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட்னா மட்டும்தான் அப்படி வரும். நெக்ஸ்ட் வந்து இங்க நமக்கு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் fn வந்து said to be காட்சி in the uniform sense on s if for every epsilon greater than 0 there exists n such that for all n, n greater than n ன்னு கொடுத்திருக்காங்க. இதுல எந்த ஆப்ஷன் வரும்? சி ஆப்ஷன்.
சி தான் வரும். காட்சி இதுல இதுதானே பார்த்திருக்கோம். மாடுலஸ் ஆஃப் fn of x minus fm of x less than epsilon ஃபார் ஆல் வரும். இங்க பாருங்க ஃபார் அட்லீஸ்ட் 1 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வராது. சரியா? இங்க வந்து எந்த இதுவும் எக்ஸ பத்தி எதுவுமே சொல்லல. இதுதான் ரைட். சோ அதனால இந்த இது சூஸ் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் क्वेश्चन. Dini's theorem provides condition for point-wise convergence to imply uniform convergence. Which of this is not a requirement அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் இருக்கா? இதுல நம்ம 3 கண்டிஷன் பார்ப்போம். இதுல எக்ஸ்ட்ராவா ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எது வராதுன்னு கேட்டிருக்காங்க. டிஃபரன்ஷியபிள் வராதா, இல்லைன்னா மோனோடானிக் வராதா, இல்ல காம்பாக்ட் வராதா, இல்ல கண்டினியூஸ் வராதா? இதுல எது வராது? ஆப்ஷன் பி ஆமா. இல்ல இந்த டினிஸ் தியரத்துல நமக்கு என்னன்னா 3 கண்டிஷன். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டொமைன் வந்து காம்பாக்டா இருக்கணும். இது வந்து ரைட். சரியா? அப்புறம் நம்மளோட F1 வந்து மோனோடானிக்கா இருக்கணும். இதர் இன்க்ரீசிங்காவும் இருக்கலாம், டிக்ரீசிங்காவும் இருக்கலாம். ரெண்டு வேணா இருக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. அடுத்தது என்னன்னா கண்டினியூஸா இருக்கும். இதுதான் நம்ம பார்த்திருக்கோம். டிஃபரன்ஷியபிள் நமக்கு தேவையில்லை. லிமிட் ஃபங்க்ஷன் இங்க மஸ்ட் பி டிஃபரன்ஷியபிள்னு கொடுத்துருக்காங்களா, இது இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்ல இது வராது. சோ அதனால இந்த ஆப்ஷன் தான் ரைட் ஆன்சர். இந்த பேலன்ஸ் 3 இருக்குல்ல, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். மேம் டினி தியரம் வந்து நம்ம எதுக்காக மேம் யூஸ் பண்றோம் ஜெனரலா? இந்த தியரம் யூஸ் பண்ணி நம்ம கிளாஸ்லயே பார்த்தோமே. இதாவது பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ்ல இருந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் சொல்றதுக்கு நம்ம நார்மல் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணாம இது மூணுத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா பாயிண்ட் வைஸ் வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிடலாம். நம்மளுக்கு டொமைன் வந்து காம்பாக்டா இருக்கணும், அந்த ஃபங்க்ஷன் F1 வந்து கண்டினியூஸா இருந்து F1 வந்து மோனோடானிக்கா இருந்துச்சுன்னா ஒரு பாயிண்ட் வைஸா நம்ம யூனிஃபார்ம்லின்னு சொல்லிடலாம். நம்ம வந்து MN டெஸ்ட்க்கு பதிலா இது. ஆனா நமக்கு வந்து MN டெஸ்ட் தான் ஈஸி சம்ல போடுறதுக்கு. சரியா? இந்த தியரத்தை யூஸ் பண்ணியும் நம்ம சொல்லலாம். ஆனா இதுல வந்து நம்ம 3 கண்டிஷனை செக் பண்ணிட்டு இருக்கணும். MN வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸி போட்டுறலாம், ஈஸியா சம்மா. இந்த ஸ்டேட்மெண்ட்ல இங்கேயே கொடுத்துருக்காங்க பாரு, கொடுத்துருக்காங்க பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் டு இம்ப்ளை யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸ். இதுல இருந்து இதுக்கு போகுது. யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ்க்கு நிறைய மெத்தட் இருக்கு. அதுல நம்ம M1 டெஸ்ட் ஒரு இது சீரீஸ்ல M டெஸ்ட் பார்ப்போம். அங்கேயே நம்ம MN டெஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ எது நம்ம ஈஸியோ அதை எடுத்துப்போம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம சீக்கிரம் போடுறதுக்காக அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் போலாமா? இங்க என்ன கொடுத்திருக்காங்க? கன்சிடர் Fn of x is equal to x power n by 1 plus இன்டர்வல் 0,2 கொடுத்திருக்காங்க. இதுல என்ன கொடுத்துட்டாங்க? யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் ஃபைல்னே அவங்களே சொல்லிட்டாங்க. எந்த பாயிண்ட்ல இல்ல எந்த இதுல அப்படிங்கறது இன்டர்வலா பாயிண்டா எங்கன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வைஸ் என்னன்னு பார்ப்போமா? பாயிண்ட் வைஸ் பார்க்கும்போது நம்ம அப்படியே ஸ்பிளிட் பண்ணுவோம். 0க்கு என்ன வரும், அப்புறம் 1க்கு என்ன வரும், 0 less than x less than 1 இந்த மாதிரி எல்லாம் ஸ்பிளிட் பண்ணுவோமா? அப்புறம் 2 வரையும் இருக்கு. 2க்கு ஒரு இது போடுவோம். இந்த மாதிரி 1 by 1 போட்டோம்னா நமக்கு 0 அப்ளை பண்ணோம்னா இங்கேயும் 0 வந்துடும், இங்கேயும் 0 வந்துடும். அப்ப 0 by 1ங்கிறதுனால 0 வந்துடும். 1 அப்ளை பண்ணுங்க. 1 அப்ளை பண்ணா இந்த இடத்துலயும் 1 வரும், இங்கேயும் 1 வரும். அப்ப 1 by 2 வரும். நெக்ஸ்ட் 0ல இருந்து 1 வரைக்கும் இந்த இன்டர்வல் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும்? நம்ம ஆல்ரெடி இப்பதான் பார்த்தோம். x பவர் என்னோட வேல்யூ 0 இஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தென் 1 இருந்தா. அப்ப இந்த கேஸ்லயும் நமக்கு என்ன வரப்போகுதுன்னா 0 தான் வரப்போகுது. ஆனா இங்க பாருங்களேன், இங்க 1 அப்ளை பண்ணும்போது ஹாஃப் வந்திருக்கு. அதாவது நம்ம என்ன லெஸ் தென் 1 அதாவது லெஃப்ட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணும்போது நமக்கு 0 வருது. சோ அப்ப இங்க என்ன ஆகுது? நமக்கு ஃபங்க்ஷன் டிஸ்கண்டினியூஸ் ஆகுது. கண்டினியூஸ் வரணும்ல, இங்க டிஸ்கண்டினியூஸ்னு வருது. டிஸ்கண்டினியூஸ் வந்துச்சுன்னா அங்க என்ன சொல்லுவோம் நம்ம? அது பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜ் தான். இது யூனிஃபார்ம் கண்டினியூஸ் வராது. யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட் வராது. யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட் வராது. சரியா? அவங்களும் அதானே கேட்டிருக்காங்க, எந்த இடத்துல யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட் ஃபைல் ஆகுதுட்டு. அப்ப 1ங்கிற இந்த பாயிண்ட்ல தான் நமக்கு டிஸ்கண்டினியூஸ் வருது. ஓகேவா? எப்ப டிஸ்கண்டினியூஸ் வருதுன்னா அட் x is equal to 1ங்கிற பாயிண்ட்ல. சரியா? அதனால நம்ம என்ன சொல்லுவோம்னா நமக்கு வந்து எனி இன்டர்வல் கண்டெய்னிங் x is equal to 1. x equal to 1 இருக்கிற எந்த இன்டர்வலா இருந்தாலும் நமக்கு அங்க என்னன்னா ஃபைல் ஆகும் யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட். சோ அதனால இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. ஏன்னா 0ல இருந்து ஹாஃப்க்கு போகுது இல்ல. சோ அதனால நம்ம வந்து இந்த x equal to 1ங்கிறது தான் ரைட் ஆன்சர்.
நெக்ஸ்ட் இது பாருங்க, இதுவும் ஒரு தியரம் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். டிஃபரன்ஷியேஷன் d by dx லிமிட் n tends to infinity fn of x is equal to லிமிட். இங்க வந்து உள்ள லிமிட் இருக்கு, இங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லிமிட் எடுத்திருக்கோம். இதுக்கு வந்து கண்டிஷன், எந்த கண்டிஷன் இங்க ரெக்வயர்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. fn dash வந்து கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி டு சம் ஃபங்க்ஷன் ஜியா, இல்ல fn, இங்க fn dash இங்க fn, இது கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி டு f. fn polynomial, the domain is entire real line. இதுல என்ன வரும்? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி மேம். இல்ல, இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்ல என்ன வரும்னா fn வந்து நமக்கு வந்து இது இல்ல, இந்த fn dash converges uniformly to some function, இதுதான் ரைட். இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நமக்கு வந்து fn of x வந்து பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜா இருக்கணும். இந்த fn வந்து தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், இதுல வந்து 3 பாயிண்ட் தான். என்னன்னா fn of x வந்து இது வந்து பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜ் டு f of x ஆ இருக்கணும், பாயிண்ட் வைஸ். செகண்ட் என்ன எடுத்துப்போம்னா, நம்மளோட ஈச் fn of x இருக்குல்ல, இது வந்து மஸ்ட் பி டிஃபரன்ஷியபிளா இருக்கும். இது மஸ்ட் பி டிஃபரன்ஷியபிள். அடுத்த கேஸ்ல வந்து நம்ம fn dash of x வந்து நம்ம வந்து என்னன்னு அஷ்யூம் பண்ணிப்போம்னா, இங்க வந்து நம்ம எடுத்துக்கிறோம், அஷ்யூம் பண்ணிக்கிறோம், இது வந்து கண்டினியூஸ் நம்ம எடுத்துப்போம். சோ இந்த கேஸ்ல நமக்கு என்ன வரும்னா, fn dash of x இருக்குல்ல, இது வந்து மஸ்ட் converge to uniformly இதெல்லாம் ஆல்ரெடி நந்தினி டீச் பண்ணதுதான், கிளாஸ்ல இதை பார்த்த தியரம் தான் இது எல்லாமே. சம் ஃபங்க்ஷன் g of x on the interval, இதுவும் இது கண்டினியூஸ் for all x in the interval. இதான் அந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். இதுவா இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, d by dx of limit fn of x is equal to லிமிட் வெளியே போட்டுட்டு fn dash of x ன்னு எழுதும். இதான இங்க கொடுத்துருக்காங்க. இந்த தியரத்துல தான் நம்ம இந்த கண்டிஷன்லாம் வச்சுதான் இதையே சொல்லுவோம். சோ அப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க, ரெக்கவர்டு தானே கேட்டிருக்காங்க. அப்ப fn dash வந்து கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி டு சம் ஃபங்க்ஷன் ஜிங்கிறது தான் நமக்கு ரெக்கவர்டு. இந்த இது இருந்துச்சுன்னா தான் நம்ம என்னால இது சொல்ல முடியும். ஓகேவா? ஓகே சரி, ஓகே, இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு மார்னிங்